ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இட்லி தோசைக்கு என்னதான் விதவிதமான சட்னி சாம்பார்னு செஞ்சு கொடுத்தாலும் கூட கொஞ்சம் இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டா தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ற மாதிரி இட்லி பொடி எப்படின்னு பார்க்கலாம். கடாயில 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப கருக வறுத்துட்டாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கைவிடாம கலந்து இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறம் இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு கிளறிட்டு ஒரு தட்டுல மாத்தி ஆற வச்சிடலாங்க. அடுத்தது அதே கடாயில 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 கப் உளுந்துக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதையுமே செவர வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். இது கூட இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு 20 காஞ்ச மிளகா, பொடிக்கு தேவையான உப்பையும் இந்த சமயத்திலேயே சேர்த்து உப்பையும் மிளகா கூடவே நல்லா வறுத்துட்டு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாங்க. அடுத்தது ஒரு 10-15 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்து அதையுமே வறுத்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெறும் கடாயில பொரிக்கும் போது அவ்வளவா பொரியாதுங்க, அதனாலதான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கெட்டி பெருங்காயம் சேர்த்தாதாங்க பொடிக்கு ரொம்பவே நல்லா வாசமா இருக்கும். அதே எண்ணெயில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதையுமே நம்ம உளுந்தெல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அது கூடவே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் முதல்ல மிக்சி ஜார்ல மிளகாவையும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து நல்லா நைஸா பொடி பண்ணிடலாம். பருப்பு கூடவே சேர்த்து மிளகா வரைச்சோன்னா மிளகா நல்லா மஞ்சள் வராதுங்க, திரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் மிளகாவை ஃபர்ஸ்ட் நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுந்து, கடலைப்பருப்பு, மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடியை பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். நீங்க பொடியை அரைச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா இல்லாம லேசா பருப்புலாம் கொஞ்சம் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொடியை அரைச்சிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடோட ஸ்டோர் பண்ணிட்டோம்னா வேர்த்து கொட்டி சீக்கிரமா நமுத்து போன மாதிரி ஆயிடுங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க, ஆனால் நல்ல ருசியா இருக்கும். கண்டிப்பா செய்து பாருங்க. உங்க வீட்டுல வேற என்னெல்லாம் சேர்த்து இட்லி பொடி அரைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.